ஏப்ரல் 29ஆம் தேதி அவர் இறந்தாரு. அந்த கண்களை தான் மே 4ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணி நிலாவுக்கு வச்சிருக்காங்க. அன்னைக்கு நீங்க யதார்த்தமா நிலாவுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடிதான் கண்தானம் கிடைச்சது, பார்வை வந்துச்சுன்னு சொன்னதும் ஒருவேளை அவரோட கண்ணை தான் வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சுமா. அதுக்கப்புறம் நிறைய டாக்டர் கிட்டயும் வெளியிலயும் போய் விசாரிச்சப்போ எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சுமா. இப்போ நம்ம நிலாவுக்கு இருக்கிற கண்ணு வேற யாரோடதும் இல்ல, கணவரோடதுதான். கணவரோடதுதான். அவர் பேரு கணேசமூர்த்திமா. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு விபத்துல தவறிட்டாரு. அவரு எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க குடும்பமாவே ரொம்பவே உடைஞ்சு போயிட்டோமா. எங்க வீட்டுல அதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா எப்ப நாங்க நிலாவை பார்த்தோமோ அப்பவே எங்களுக்கு தொலைஞ்சு போன சந்தோஷம் எல்லாமே ஒட்டு மொத்தமா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நிலாவோட கண்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ என் கணவரோட கண்களை தான் நிலாவுக்கு வச்சு அது மூலமா நிலா இந்த உலகத்தை பாக்குறன்னு நினைக்கும் போது என் கணவர் இன்னும் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியறப்ப எங்களுக்கு நிலாவையும் உங்க எல்லாரையும் சந்திச்சது பெரிய பாக்கியமா மனசுல படுதுமா. ஆனா இது ஏதோ 3 ஜென்மத்து விட்ட குறை தொட்ட குறையா உருவான பந்தமோன்னு தோணுது. இந்த கண்கள் மூலமா நம்ம எல்லாருமே உறவா இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. நிலாவை சந்திச்சதுல எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயத்தை நேர்ல வந்து உங்க எல்லாருக்கிட்டயும் சொன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். அக்கா, இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் பூர்ணி. நீங்க எல்லாரும் இப்படி பேச்சே வராம வாயடிச்சு பேசாம நிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் சந்தோஷத்துல அப்படியே திக்குமுக்கு ஆடி போய் நிக்கிறாங்க. சரிம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அத்தை வேற வீட்டுல தேடுவாங்க. நான் கிளம்புறேம்மா. கதிர் சார், கதிர் சார், நான் கிளம்புறேன் சார். நான் போயிட்டு வரேம்மா.
ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா? என்ன மாப்பிள்ள இது? உன் மனசுல இருக்கிற காதலை நீ தனமா கிட்ட சொல்லணும், அவங்க மனசுல இருக்கிற அபிப்பிராயத்தை கேட்கணும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா விதியை பாரேன், உன் மனசுல இருக்கிற காதலை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷனை இழந்த விஷயமே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏமாப்ல, தனமா கல்யாணம் ஆனவங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க? தனமா கல்யாணம் ஆனவங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் மனசுல உள்ள ஆசை எதுவும்? இல்ல மாப்ள, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஏன் மாப்ள, தனமாவை இன்னும் மனசார விரும்புறியா? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன மாப்ள அர்த்தம்? ஏதாச்சும் பதில் சொல்லண்டே. தனமா மேல இருக்கிற காதலுக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன மாப்ள இப்படி சொல்லுங்க? வேற என்ன சொல்ற? அவங்களோட புருஷன் தான் இப்போ உயிரோட இல்லைல்ல, அவர் தான் இறந்துட்டதா சொல்றாங்களே. இந்த உலகத்துல புருஷனை இழந்த யாரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? இல்ல வேற யாரையும் காதலிக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் தனமாவ காதலிக்க கூடாது? ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படக்கூடாது? இல்லை, என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லலாம் மாப்ள. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் மனசுல காதல் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். அது எப்படி இல்லாம போகும்? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக அவங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் மாறிடுமா என்ன? இல்லன்னு ஆயிடுமா? அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. டேய், இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ காதலிக்கிறியா? திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதரா. டேய் டக்ளஸ் மாப்ள, இன்னொரு விஷயம். என்ன? பூர்ணிக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி, நான் தனமாவை காதலிக்கிறதெல்லாம் நீ சொல்ல வேணாம், சரியா? யாராவது ஏதாவது கேட்டா கூட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்கன்னு இப்போதைக்கு சொல்லு. மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலான்னா எதை சொல்ற நீ? எல்லாத்தையும் தான். தனமா கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்.